இந்தியாவில் வாக்கு திருட்டில் ஈடுபட்டார் என்பதற்காக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சுதந்திர இந்திய வரலாற்றில் இந்த மாதிரியான விஷயத்திற்கு கைதாவது என்பது முதல் முறை. பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியாகி மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், அதாவது பீகார் தேர்தல் நடந்து அடுத்த நாளே வாக்கு திருட்டில் ஈடுபட்டார் என்பதற்காக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது இந்திய அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடக ஆனந்த் என்று சொல்லக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் நடந்த வாக்கு திருட்டை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தியிருந்தார். அதில் ஈடுபட்ட மேற்கு வங்கத்தை சார்ந்த ஒரு நபர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய பெயர் பாப்பி ஆத்யா என்று சொல்லக்கூடிய நபர். அவரை 14 நாள் ரிமாண்ட் எடுத்து விசாரிப்பதற்காக காவல்துறை தயாராகி இருக்கிறது. ஒரு ஓட்டை நீக்கம் செய்வதற்கு, அதாவது வாக்காளர் பட்டியலிலிருந்து ஒரு ஓட்டை நீக்கம் செய்வதற்காக இவனுக்கு 700 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இவனுக்கு சென்ற எமௌண்டுகள் பல. அவனுடைய அக்கௌண்ட்டை பார்க்கும்போது 700 சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவிலான எமௌண்ட் இவன் ஒருத்தனுக்கு மட்டும் வந்திருக்கு. இவன் என்னன்னா ஒரு மொபைல் கடை நடத்திட்டு இருக்கிறான். இவன் இந்தியாவுடைய பல்வேறு மனிதர்களுடைய ஒரு 75-80 நபர்களுடைய மொபைல் நம்பரை வாங்கி வச்சிருக்கிறான். அது அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு தெரியாமல் அந்த மொபைல் நம்பரை வாங்கி இந்த தேர்தல் கமிஷனுடைய வெப்சைட்டில் போய் இந்த நம்பரை பயன்படுத்தி அந்த ஓடிபியை பயன்படுத்தி வாக்குகளை நீக்கம் செய்திருக்கிறான். இதைத்தான் இவன் செய்திருக்கிறான். இவ்வளவு பெரிய வாக்கு திருட்டு ஆனந்த் என்று சொல்லக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது என்பதற்கு இதைவிட இனி வேறு ஆதாரம் என்ன வேண்டும்? அப்படி என்றால் இவன் கைது செய்திருக்கிறான். இதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் விரைவில் கைது செய்யப்பட வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு உடன்பாடாக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் என்பது இன்றைக்கு மக்களிடம் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரவலான விஷயமாக இருக்கிறது, பேசுபொருளாக இருக்கிறது. உங்களுக்கு நல்லா ஒரு செய்தியை சொல்கிறேன் நான். என்ன அப்படின்னா, மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததும் சமீபத்தில் என்னென்னா, இனி எப்படியாவது நம்ம தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருக்கணும், இந்தியாவில் பாஜக என்கிற கட்சி ஒற்றை ஆட்சி முறை மன்னராட்சி வரணும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். இதற்காக என்ன செய்தார் அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தை எப்படி பயன்படுத்துறது, தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துவதற்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஏதாவது தில்லுமுள்ளுகளில் ஈடுபட்டாச்சுன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி அவங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம், அவங்க அதற்கான பதில் நம்மள்கிட்ட சொல்லி ஆகணும். இதுதான் இருந்தது. இதை அப்படியே மாற்றுறாரு நம்ம மோடி. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தேர்தல் ஆணையம் வராது. தேர்தல் ஆணையத்தை